அரசியல் பாதையின் திருமண நிகழ்வில் மீண்டும் சந்தித்த முன்னாள் ஜனாதிபதிகள். ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ள முக்கிய அறிவுறுத்தல். இனிய பாரதியால் சிக்கிய கோட்டாபாய அம்பலமான ரகசிய காணொலி ஆதாரங்கள். தமிழர்களின் நகைகளை கொள்கலன்களில் ஏற்றி சென்ற ராஜபக்சர்கள். பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் மாயம். பண தூயதாக்கல் தடை சட்ட வழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களை பாதிக்கும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. பல்கலைக்கழக கல்வியாளர்களை குறிவைக்கும் பிரச்சாரங்கள். கண்டனம் வெளியிட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் சிக்கல். யோசித்தவை காட்டிக் கொடுத்த முன்னாள் காதலி. பல தகவல்கள் அம்பலம். உயிராபத்து ஏற்படலாம். பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடுவது தொடர்பில் அவசர வேண்டுகோள். கொழும்பில் நடைபெற்ற திருமண விழாவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இது தொடர்பிலான காணொலி நேற்று சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்த பண்டாரவின் மகனின் திருமணத்தில் இவர்கள் கலந்து கொண்ட போதே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வெறும் சீர்திருத்தங்களுக்கு அப்பால் சென்று நாட்டின் சுகாதார சேவையை சர்வதேச மட்டத்தில் தரமான நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சிற்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் கீழ் உள்ள ஒவ்வொரு பிரிவிலும் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து இதன்போது தனித்தனியாக ஆராய்வதுடன் 2027 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டு தேவைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நாட்டின் சுகாதார சேவையினை தரத்தை மேம்படுத்துவதற்காக விஞ்ஞான அடிப்படையிலான மூலோபாய முன்மொழிவுகளை விரைவாக சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் வைத்தியசாலை கட்டமைப்பிற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய தொழில்நுட்ப மாற்றம் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட வசதிகளை நாடளாவிய ரீதியில் உள்ள மக்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிறுவுவதன் மூலம் சுகாதார சேவையின் தரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் அரசு வைத்தியசாலை கட்டமைப்பு மூலம் மக்கள் செயற்திறனான மற்றும் தரமான சுகாதார சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தனியார் துறையிடமிருந்து சுகாதார சேவைகளை வரும்போது ஏற்படும் அதிக நிதி சுமையை குறைத்துக் கொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை தட்டுப்பாடின்றி வழங்குவதை உறுதி செய்வதற்காக மருந்து கொள்வனவு தொடர்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக திட்டங்களை கண்டறிந்து மருந்துகளின் தரத்தை பரிசோதிப்பதற்காக சுகாதார அமைச்சின் வசதிகளை விரிவுபடுத்துவதுடன் UNPDP, UNICEF போன்ற நிறுவனங்களில் ஆதரவுடன் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் மயப்படுத்துவதன் கீழ் பேஷண்ட் ஹெல்த் ஆப், டெலிமெடிசின் மற்றும் நோயாளிகளின் அறிக்கைகளை எந்தவொரு வைத்தியசாலையில் இருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருங்கிணைந்த வலையமைப்பை நிறுவுவதே முன்னேற்றம் என மீளாய்வு செய்யப்பட்டது. சுகாதார சேவையின் முறையான பணியாளர்கள் மீளாய்வை மேற்கொள்வதற்கும் அதனை முன்னெடுப்பதற்கும் புதிய வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் குறித்து சுகாதார பணியாளர்களை புதிதாக பணியமர்த்துவது தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் நிதி அமைச்சுடன் கலந்துரையாடுவதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டது. அரசு திரைப்பட பிரிவிற்கு பௌதீக வளங்களை வழங்குதல், ஊடகவியலாளர் பயிற்சி திட்டங்களை மற்றும் பாடசாலை ஊடக சங்கங்களை உருவாக்கும் திட்டம் முன்னேற்றம் குறித்து இங்கு ஆராயப்பட்டது. அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் அரசாங்கத்துடன் தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய விசேட ஊடக செயல்பாடு ஒன்றை நிறுவுவதாக முன்மொழிவு குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் தற்போதுள்ள பழைய நடைமுறையிலிருந்து விடுபட்டு தபால் திணைக்களம் மற்றும் அரசாங்க அச்சு திணைக்களம் ஆகியவற்றை நவீன தொழில்நுட்பத்துடன்
புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். இறுதி யுத்தத்தின் போது தமிழர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் சொத்துக்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசு வெளிப்படையான விசாரணையை நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற பண தூய்மைப்படுத்தல் மற்றும் நிதிசார் சட்ட மூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தமிழீழ வைப்பகத்தில் தமிழ் மக்கள் அடகு வைத்திருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை இறுதி யுத்தத்தின் போது ராஜபக்ஷ அரசே கொள்கலன்களில் ஏற்றிச் சென்றதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளார். தான் அந்த நகைகளை அரசிடம் ஒப்படைத்ததாகவும் அவற்றிற்கு என்ன நடந்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகள் மற்றும் சொத்துக்கள் தூய்மையாக்குதல் நடவடிக்கைகளுக்காக உகாண்டா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. எனவே தொகுதியைச் சேர்ந்த 8,816 பேர் தமது நகைகளை மீட்டு தருமாறு என்னிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகைகளை மக்களிடம் வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கிய அரசு இப்போது அந்த நகைகளை அரசாங்க நிதிக்கு மாற்றப் போவதாக கூறுவது பாரிய ஏமாற்று வேலை என குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சாலே முதல் கோட்டாபாய ராஜபக்ஷ வரை பல்வேறு விசாரணைகளை முன்னெடுக்கும் அரசு இந்த நகை கொள்ளை குறித்து ஏன் விசாரணை நடத்தவில்லை? இது தமிழர்களின் சொத்து என்பதால் அலட்சியமாக இருக்கிறார்களா என்று MP ஸ்ரீதரன் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர்வுக்கும் சமூக பொறுப்புடைமைக்கும் எதிரான சக்திகளால் தேசியத்தின்பால் பெற்றுறுதியோடு பயணிக்கும் கல்வியாளர்கள் அனைவரையும் குறிவைத்து தாக்கப்பட்டும் அவதூறுகளுக்கு ஆளாக்கப்படும் சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூக ஒன்றியம் அவதானித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிவிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மேலும் குறிப்பிடப்பட்டதாவது, சட்ட ரீதியாக குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்காது சமூக ஊடக பரப்பினூடாக அவமதிப்பை உருவாக்கும் பிரபலங்களை கட்டமைத்து சமூக ஊடக பதிவாளர்களே நீதிபதிகளாக உருவாகும் துரதிருஷ்ட விதமான நிலை தமிழ் சமூகத்தின் பகுத்தறிவு சிந்தனைக்கு மாறானதும் எதிரானதுமாகும். இது தமிழ் சமூகத்தின் பொறுப்பு மிக்கதும் நியாயமானதுமான ஊடக பொறுப்புணர்வை கேள்விக்குறியாக்குவதுடன் சமூக ஊடகங்களில் நிதானம் தவறி கருதப்படுபவர்களின் பின்னால் செல்லும் பரிதாப நிலை எமது சமூகம் அடையும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. வெறுமனி மனித உணர்வுகளை கிளறி குளிர்காய முற்படும் இந்த தீய சக்திகளை பல்கலைக்கழக மாணவர்கள் சமூகம் அடையாளம் கண்டுள்ளது. அது பற்றிய தெளிவுகளை சமூகத்தின் முன் கொண்டு செல்லும் பயிற்சிகளுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் உறுதியான ஆதரவை தருகின்றார்கள். அதேவேளை சமூக ஊடகங்கள் வழியான அவமதிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தினதும் நீதியின் பாலும் முன்னெடுப்புகளால் தம்மீதான அவதூறுகளை களைய முற்படும் ஆளுமைகளுக்கு மாணவர்கள் சமூகத்தில் ஆதரவு என்றும் உண்டு என்பதையும் ஆணித்தரமாக முன்வைக்க விரும்புகின்றோம். மேலும் பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பாக இன்று 9/7/2026 நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் எவரும் பங்கேற்கவில்லை என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியங்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வலியுறுத்துகின்றது. இவ்வாறான போராட்டங்கள் வெவ்வேறு அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்கள் முன்னெடுக்கப்படுவது என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த மூவர் பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த யசரா அபேநாயக்க வழக்கு காரணமாக உள்ள தெஹிவலை மஹிந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். நானும் யோஷித்த ராஜபக்ஷவும் திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டில் குடியேற திட்டமிட்டிருந்தோம். அந்த வீடு யோஷித்த ராஜபக்ஷவினாலேயே நிர்மாணிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். வீடு நிர்மாணிக்கப்பட்ட காலத்தில் யோஷித்த கடற்படையில் பணியாற்றுவதுடன் CSN அலைவரிசையில் பணிகளுக்கும் உதவி வந்தார் என குறிப்பிட்டுள்ளார். பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் எழுப்பிய குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கையில்
அந்த வீடு பல அறைகளை கொண்ட மிகப்பெரிய மாளிகை என்று குறிப்பிட்டார். வழக்கின் மற்றொரு சாட்சியமான காணி உரிமையாளர் லூஷன் ரத்நாயக்க நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கவில்லை. ரத்மலானை கெகட்டிய வீதியில் அமைந்துள்ள தனது 31 பேஜ் காணியை விற்பனை செய்ததாக தனது நண்பரான வசந்தகுமார ஜெயசூரியவிடம் ஒப்படைத்தேன். பின்னர் வசந்தகுமார கொள்வனவு செய்ததற்கு ஒருவரை அழைத்து வந்தார். ஆனால் அவர் யார் என்று எனக்கு தெரியப்படுத்தவில்லை. பின்னர் 34.5 பில்லியன் ரூபாவுக்கு ராஜகிரியவில் உள்ள வங்கியில் காணி விற்பனைக்கான உறுதிப்பத்திரம் கையெழுத்திடப்பட்டது. எனது வங்கி கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்ட பின்னரே உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்திட்டேன். அந்த பணத்தை யார் வைப்பிலிட்டார்கள் என எனக்கு தெரியாது. எனினும் உறுதிப்பத்திரத்தில் வாங்குபவராக டோசி பாரஸ்ட் என்ற பெண்ணின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த காணியை விற்பனை செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வீட்டில் உள்ள பொருட்களை விற்பனை செய்வதற்காக நடத்தப்பட்ட கேரேஜ் சேல் ஒன்றின் போது யோசித்த தனது காதலியுடன் அந்த வீட்டிற்குள் வந்திருந்தார். சம்பவம் குறித்து 3வது சாட்சியமாக முன்னிலையான வசந்தகுமார ஜெயசூரிய ஜெயராசா நீதிமன்றத்தில் மேலும் சாட்சியம் அளித்தார். காணி மோசடியில் சிக்கியுள்ள யோசித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோய் தற்போது கடுமையாக பரவி வருவதால் அதிக அபாயமுள்ள பகுதிகளில் செயற்படும் அரசு மற்றும் தனியார் பாடசாலை பல்கலைக்கழகங்களை 2 வாரங்களுக்கு மூடுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் குடிமை உரிமைகளுக்கான மருத்துவர்கள் தொழிற்சங்கங்கள் கூட்டணி தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எனவே கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம், சுகாதார அமைச்சகமும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது மேற்கு மாகாணம் உட்பட பல மாகாணங்களில் கிடைத்த 70,000 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையை கணிசமாக அதிகரித்த பின்னர் பாடசாலையோ பல்கலைக்கழகங்களையோ மூடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று தற்போது பல மருத்துவமனைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சுகாதார பணியாளர்கள் மிகவும் சோர்வடைந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நோயாளிகளுக்கு போதுமான வசிப்பிட வசதிகள் இல்லாததால் பல நோயாளிகள் மருத்துவமனைகளில் படுக்கைகளுக்கு அடியிலேயே அல்லது நடைபாதைகளிலேயோ இருக்கின்றனர் என்று அந்த நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை மூடுவதற்கு கல்வி அமைச்சகம், சுகாதார அமைச்சகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலம் கடந்த பின்னர் மூடுவது எந்த பயனும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.